மாண்புமிகு மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன சங்கி குமார் டவுசர் குமார் அவர்களே, அதாவது கரூர் சம்பவம் நடந்து 70 நாள் உங்க தலைவரை காணும். சரி, தலைவனை காணும்போது தலைவர் கூட நல்ல கை நொல்ல கை எல்லா கையும் காணும். அந்த மொத்த கையும் உங்க தலைவனும் நொன்னானையும் சேர்த்து சொல்றேன். உங்க நொன்னா மொத்த பேரும் 70 நாள் எந்த பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க? எந்த பாத்ரூம்ல கதவு சாத்திட்டு மறைவா உங்களை வெளியே பாதுகாப்புக்கு உட்கார வச்சுட்டு 70 நாள் எந்தெந்த வீட்டுல யார் யார் பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தது இந்த லிஸ்டையும் கொஞ்சம் வெளியே சொன்னீங்கன்னா சட்டசபையில நல்லா இருக்கும். தாவேக்கா தவிட்டு தற்கூறி முட்டாள் பயல்களா, கக்கூசுகளா அமைச்சர் போட்டிருக்கீங்களாமா? அந்த அமைச்சரோட வேலையை கக்கூச ஆய்வு செய்யறதானாமா? என்னன்னு தெரியலையா? இன்னைக்கு நடந்த டிபேட் அப்படி. நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்றத பாருங்களேன். நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு அதிமேதாவி, நான் வாய் வார்த்தையில் நன்றாக விளையாடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குன்னு சட்டமன்றத்தில் நம்மளுடைய மின்சாரத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி குறிப்பிடுறாரு. ஏன்னா இவர் அறிவாளியாச்ச, இவருக்கு தான் எல்லாம் அப்படியே வாய் அப்படி வார்த்தையில் சடுகுடு விளையாடு வரல. ஆனா யாருக்கிட்ட வாய் விடணுன்ற கொஞ்சமாச்சும் அறிவு இருந்திருக்கணும். நம்ம மின்சாரத்துக்கு அது இல்லை. அங்கிருந்து ஆப்போசிட்ல எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் நண்பர்கள் எந்திரிச்சு சும்மா லெப்ட் ஹேண்ட்ல கலட்டிக்கிட்டு விட்டார் பாருங்க, ஒரு அடி சப்புன்னு செவுளு பீற அளவுக்கு. அதாவது பிசிக்கலா இல்ல, டெக்னிக்கலா. அந்த வீடியோ பாருங்க. சங்கி அமைச்சர் மன்னிக்கணும் மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பேசினார். நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திருப்பிக்கிட்டு ஒரு அடி. யார? நம்ம நிர்மல்குமாரனோட பூர்வீகத்தை புல்டோசர் வச்சு தோண்டிட்டாரு. சங்கி அமைச்சர்னு புள்ள நடிகரிச்சு நிர்மல். ஐயோ என்னடா இது நம்ம பூர்வீகத்தை நோன்றானே அப்படின்னு உடனே நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல சில முட்டா தற்கூரி முட்டைகள் சில வார்த்தைகள் பேசுவானுங்கள. அந்த கைது செய்ய போனப்ப நடந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லி இவர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, சட்டமன்றத்தில் எது பேசணுன்ற அறிவு இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சோரணை இல்லாம சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த சோசியல் மீடியால பேசக்கூடிய வார்த்தையை கொண்டு போய் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. எது அதையும் போடுற கேளுங்க. சொல்லி பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன இப்படி சோசியல் மீடியால பேசின கண்ட கருமத்தை தூக்கிட்டு போய் சட்டமன்றத்தோட அவையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய பாத்ரூம் துறை அமைச்சர். பாத்ரூம் துறை அமைச்சர்ல சார் கக்கூஸ் துறை இல்ல, கக்கூஸ் துறை அமைச்சர் இல்ல, மின்சாரத்துறை அமைச்சர். இந்த கண்ட கருமத்தை எல்லாம் தூக்கிட்டு போய் சட்டமன்றத்தை பேசுற அளவுக்கு இந்த மின்சாரத்துறையுடைய தரம் இப்படி கேடுகட்டத்தனமா இருக்குது. சரி, இதுக்குமே நம்மளுடைய உதயநிதி என்ன சும்மா இருப்பாரா? எடுத்து விட்டு அடிச்சால் பாருங்க, செவுலைய அட்டினால் அடி முரட்டடி. அதை பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். இருக்கலாம், எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இருக்கலாம். தமிழ்நாடு அரசுல புதுசா கக்கூஸ் பணித்துறை அப்படின்னு ஒரு துறையை வந்து அண்ணன் நிர்மல்குமாருக்கு ஒதுக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் எந்தெந்த அமைச்சர், எந்தெந்த எம்எல்ஏ, எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு நேரம் கக்கூசில் உட்கார்ந்து அழகாக தங்களுடைய காலை கடன் மாலை கடன் இரவு கடனை முடிக்கிறார்கள் என்ற ஆய்வு பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தனி இலாக்காவை நம்மளுடைய நிர்மல்குமாரனுக்கு கொடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். அதனாலதான் கரெக்டா சட்டமன்றத்தில் உட்கார்ந்து பேசுறாரு. ஆனா சரியான இலாக்கான வாழ்த்துக்கள். கட்சியா இல்ல நாடக கம்பெனியான்னு தெரியல. ஏன்னா தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், அந்த சட்டமன்றத்தை வந்து ஒரு நாடக மேடை மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்னன்னா மக்களே, இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரே கேள்விதான் கேட்டாரு. ஏன் நோ டிலிமிட்டேஷன் வார்த்தையை வந்துட்டு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டுல வந்துட்டு முதலமைச்சர் சொல்லல அப்படின்ற வார்த்தையை கேட்கிறாரு. முதலமைச்சர் அவர்களை பார்த்துதான் கேட்கிறாரு. ஆனா திடீர்னு ஒரு சங்கி எழுந்து நின்னுட்டு அவரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எழுந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து உள்ள சொல்லல, ஆனா வெளியே வந்து நான் சொன்னல அப்படின்றாரு. ஏன் சார், ஓனரை பார்த்து பயமா? இதுல வேற இந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் திரும்பவும் வந்து சபாநாயகர் பத்துக்கு உடனே ஒரு உயர்ந்த மனிதர் எந்திரிச்சு நின்றுட்டு, அதாவது முதல் போட்ட முதலாளி அவர்கள் எந்திரிச்சு நின்றுட்டு, நீங்க பாத்தீங்கன்னா கிபிலே 1970 வாஜ்பாய் அவர்களே, இந்திரா காந்தி அவர்களே அப்படி சொல்லிட்டு சம்பந்தமே நமக்கு இப்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம். இப்போ ஒரு டைலாக போடுறோம் பாருங்க, வெயிட்டா. என்ன தெரியுமா? அதாவது திமுக வந்துட்டு மக்களுக்காக நல்லா வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க, ஒன்றிய அரசு எதிர்த்து மாநில உரிமைகள் எல்லாம் பாதுகாத்திருக்கீங்க, ஓகே ஐஸ் வச்சாச்சு, இப்ப மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு. ஆனாலுமே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் விடாம கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்னு சபாநாயகரை பார்த்து கேட்கிறாரு. சபாநாயகர் அவனே
இல்ல அங்க பாருங்க கொஞ்சம் அப்படின்றாரு. அதாவது இந்த நாடக கம்பெனில ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பிளே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இந்த குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி உடனே வன்னியரசு அவர்கள் எந்திரிச்சு நின்னுட்டு பேப்பரை இந்த பேப்பர் உடனே சுத்தி பாக்குறாரு. என்ன இது, யாருமே திசை திரும்பாம நம்மளையே உற்று பார்த்து கொண்டிருக்கின்றனர். சரி, நம்ம வேலையே வந்து திசை திருப்பணும்ன்றது தானே. சரி, யாராவது சிக்குவாங்கன்னு பார்க்கும்போது பாமக இருக்காங்கல்ல அப்படின்னு பாமகவை பார்த்துட்டு, நீங்க வந்துட்டு ராமதாஸ் அவர்களை பாதுகாக்காம மோடி அவர்களையே நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுற. உடனே சலசலப்பாகுது. உடனே வந்து திசை திரும்பிடுச்சான்னு நினைக்கும் போது பார்த்தா திரும்ப எதிர்கட்சியினர் விடலன்னொடனே ஆதவர்ஜுன் அவர்கள் திரும்ப எந்திருக்க, நிப்பாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இந்த நாடக கம்பெனில எல்லா ரோலையும் பிளே பண்ணணும்னு ஒருத்தனுக்கு ஆசை இருக்கும்ல. அதாவது நடிக்க வராது, ஆனா எல்லா ரோலையும் பிளே பண்ணணும். அந்த கேரக்டர் தான் இவரு. எப்படின்னா, அவர் வந்து தாவேக தலைவராகவும் செயல்படுவாரு, முதலமைச்சராகவும் இருப்பாரு, அப்புறம் எல்லா துறையுடைய அமைச்சர்களாகவும் அவர் ஒருத்தரே அமைச்சரா இருப்பாரு. இப்ப புதுசா வந்து சபாநாயகராகவும் மாறிட்டார் அவரு. என்னன்னா, சபாநாயகர் அவர்களே என்ன பண்ணுங்க, இதை வந்து அவை குறிப்பில இருந்து நீக்கிருங்க வன்னியரசு அவர்கள் பேசினதை அப்படின்னு சபாநாயகராகவும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் கூத்த காட்டிட்டு இருக்கும்போது திரும்பவும் எதிர்கட்சியினர் வந்துட்டு, நாங்க கேட்ட கேள்வி நோ டீலிமிட்டேஷன் ஏன் சொல்லல அப்படின்னும் போது உடனே ஒரு பெருசு இருப்பாங்களே எல்லா இதுலயும், அதாவது நம்ம முடிச்சு விட்டுருணும் எப்படியாவது அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எந்திரிச்சு நின்று ஒரு கோடிங்க வந்து சபாநாயகருக்கு போடுறாரு. என்னன்னா, இதுக்கு மேல போனா நம்மளால பாடி தாங்காது, அதனால முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது இன்னும் மானிய கோரிக்கையெல்லாம் நிறைய விவாதம் பண்ண வேண்டியது இருக்கு, ஏற்கனவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இதெல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால முடிச்சு விட்டுருங்க அப்படின்றாரு. உடனே சபாநாயகர் அவர்கள் கோடிங் அக்செப்டட், ஆமா இதுக்கு மேல போனா வந்து நம்ம கிட்ட வந்துட்டு பதில் இல்ல, பதிலும் சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு உடனே வந்துட்டு சபாநாயகர் என்ன பண்றாரு, முடிச்சு விட்டுருவோம். ஏப்பா 1 மணி நேரமா பேசிட்டீங்க, முடிச்சிடலாம் அப்படின்ற. 1 மணி நேரமா பேசினதே தாவேக்காவினர் தான் பேசினாங்க. ஒரே கேள்வி, ஏன் நோ டிலிமிட்டேஷன் சொல்லலன்றது. அதுவும் அந்த மனுஷனை பார்த்து கேட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் என்ன தெரியுமா, அதாவது இந்த ரணகலத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நம்ம ஒரு மூலையில ஓரமா உட்காந்துட்டு இருக்கோமா. அதாவது மக்களே எப்படின்னா, நம்ம வந்து டிவில வந்துட்டு சட்டசபை வந்து லைவ்ல பாத்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து ஒரு ஓரமா உட்காந்துட்டு அங்க இருந்து லைவ்ல பாத்துட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையுமே பார்த்துட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்படிதான் இருந்தது. இதை வந்துட்டு என்னன்னாக்கா, மொத்த பிரச்சனைக்கும் ஒரே பதில் சொல்ல வேண்டியவர் தாவேக்காவுடைய கட்சி தலைவர், அவர் ஆனா பதில் சொல்லாம மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இததான் எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்கள் வந்து அழகா சொல்லியிருந்தாரு. என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு நிகழ்ச்சியில, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புறோம்னா அந்த கேள்விக்கான பதில வந்து சொல்ல மாட்டாங்க, சம்பந்தமே இல்லாம எழுந்து நிப்பாரு, சம்பந்தமே இல்லாத துறைகள் எழுந்து நிப்பாங்க, குழப்பி விடுவாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம திரும்ப நம்ம கிட்டே கேள்வியை கேட்பாங்க, சம்பந்தமே இல்லாத கேள்விய. இதுதான் சட்டசபையில நடந்துட்டு இருக்குன்னு. அதாவது மக்களே, இதுதான் நடந்துட்டு இருக்கு சட்டசபையில. தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேள்விக்கான பதில் வராது, டைம் வேஸ்ட் பண்ணி சம்பந்தமே இல்லாம பேசி வேற ஒரு கேள்வியை தான் எடுத்துட்டு வருவாங்க. சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க டிசைனே இப்படிதான். ஏன்னா வந்துட்டு இவங்களுடைய ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, இப்ப இந்த வீடியோ கீழே பாருங்களேன், நம்ம ஒண்ணு பேசியிருப்போம், சம்பந்தமே இல்லாம எதையாவது ஒண்ணு கமெண்ட் பண்ணி வச்சுட்டு போவாங்க. அதாவது அவங்க டிசைனே அப்படிதான் போல இருக்கு. அதாவது மக்களே, இவங்க வந்துட்டு கேள்விக்கான பதிலை கொடுத்தா அது வந்து அரசியல். ஆனா கேள்வி கேட்கறீங்களா, நாங்க திரும்ப கேள்வியவே வேற ஒரு கேள்வியை தான் கேட்போம், பதில் சொல்ல மாட்டோம்ன்றது மாற்று அரசியல். அதாவது தாவேக்காவுடைய ஏமாற்ற உறுப்பினர் எம்எல்ஏ அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பதவி, எல்லாருக்கும் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியோடைய பிரதிநிதியா நீங்க எம்எல்ஏவா எலெக்ஷன்ல செலக்ட் ஆகி நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போறீங்க. அதுவும் கடந்த 2026 எம்எல்ஏ தேர்தலில் பாத்தீங்கன்னா எவ்வளவோ தகுதியானவர்கள் இருந்தாங்க, தகுதியான அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அவங்கள விட்டுட்டு மக்கள் வந்து விஜய் அப்படிங்கிறவருடைய முகம் எங்களுக்கு பிடிச்சது, விஜய் அவர்களுடைய அரசியலுக்காக நாங்க ஓட்டு போட்டோம்னு போட்டாங்க. யாரும் வந்து என் தொகுதியில இவங்கதான் எம்எல்ஏ, இவங்கதான் தாவேக்கா எம்எல்ஏ, அவங்களதான் நான் சூஸ் பண்ணணும்னாலாம் யாரும் பண்ணல. ஆனா அதனுடைய பின் விளைவு வந்து நீங்க சட்டமன்றத்துல கடந்த 1 வாரத்துல கண்டிப்பா பாத்துருக்கலாம். வந்து பாட்டு பாடுறதாகட்டும், என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. அதுவும் குறிப்பா இன்னைக்கு ஒரு தாவேக்கா எம்எல்ஏ பேசியிருக்காரு. தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டுகளிக்க முடியல, அவரோட
நீங்க விஜய் ரசிகர்கள் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அந்த தொகுதியில சீட்டை கொடுத்து எம்எல்ஏ ஆகி நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டீங்க. ஆனா உங்களை நம்பி உங்க தொகுதியில 2.5 லட்சம் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பேசுற இடம் தான் சட்டமன்றம். அங்க வந்து எங்க அண்ணனோட ரசிகர் நானு, அவர் முகத்தை பார்க்க முடியல அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண பணத்தை ஒத்த பைசா தொட மாட்டான் இந்த விஜய்னு நீங்க சொன்னீங்க. இப்ப எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இனோவா காரா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் வீட்டு பணம்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களோட கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஓகே. இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறோன்னும் போது அப்ப நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்றதுக்காக இது மறைமுக கையூட்டா. ஒண்ணு, உங்களுக்கு மகளிருக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இந்த சிலிண்டர் இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க முடியல. அப்ப இதுக்காக ஒதுக்க முடியுதா? அதாவது பொதுமக்களோட வரிப்பண காசை பொதுமக்களுக்கு ஒதுக்க முடியல, ஆனா பொதுமக்களோட வரிப்பண காசை வந்து எம்எல்ஏக்களுக்கு ஒதுக்க முடியுதா? எப்படி உங்களோட இதுன்னு எங்களுக்கு அதை கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. அடுத்து, ஏதாவது கேள்வி கேட்டா ஓட்டு போடாத நீ எப்படி பேசலாம், பாடி போடின்னு என்னவோ பேசுறீங்க. அப்ப ஓட்டு போடாத நாங்க வரியெல்லாம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்களோட காசு உங்க எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு? எம்எல்ஏ எல்லாம் ரொம்ப ஏழையாவா இருக்காங்க. எல்லாரும் சொத்து விவரத்தை பாருங்க. எல்லாருக்கும் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு, வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி வச்சுட்டே இருக்கிறாங்க கார்களை. எதுக்கு அவங்களுக்கு புதுசா நீங்க கொடுக்குறீங்க? கஜானாவே காலி ஆயிடுச்சு, ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துலயும் வெள்ளை இறக்கி விட்டு வந்தீங்க. இப்ப கஜானாவுல காசு இருக்குதா இதெல்லாம் வாங்குறதுக்கு? எங்க இருந்து வாங்குறீங்க? மக்கள் பணியை செய்யறதுக்கு காசு இல்ல, ஆனா கார் வாங்குறதுக்கு காசு வருதா? இது எத்தனை கோடி செலவு ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா கேள்வி கேட்டா உங்களுக்கு பிடிக்கலன்றீங்க. அப்ப நாங்க கேள்வி கேட்கற மாதிரி தான் நீங்க செய்றீங்க. அப்ப நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஓட்டு வாங்கறதுக்கு ரீலா கதையா விடுவோம். அறிவு கட்ட முண்டங்களே, நீங்க அதை கேட்டுட்டு ஓட்டு போட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி இருக்குது ஓட்டு போட்டவங்களை பார்த்தா. ஆனா நாங்க அப்படி கிடையாது, எங்களுக்கு அறிவு இருக்குது. இளைஞர்கள் ரசிகர்கள் ஒண்ணுமே தெரியாம ஓட்டு போட்டாங்க. ஆனா மாற்றம் வேணும்னு சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு இந்த மாற்றமே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா ரசிகர்களை பத்தி எங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தொட மாட்டான், செய்ய மாட்டான், போக மாட்டான், வர மாட்டான்னு அப்படியே சும்மா எமோஷனல் ஸ்பீச் நடந்தது மேடையில. இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு பதில் நீங்க பொதுமக்கள்ல ஒருத்தியா நான் கேட்டிருக்கேன். நீங்க என்ன மாதிரி கேள்விகள் 1000 பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. 1000 பேர்கள். நீங்க எப்படி எந்த காசுல இதை வாங்குறீங்க? அப்ப நலத்திட்ட உதவிகள் செய்யறதுக்கு உங்களுக்கு இல்லாத பணம் கார் வாங்குறதுக்கு வருதுங்களா? யார் வீட்டு காசுல யாரு சொகுசா போறது, சொகுசா வர்றது? மகளிர்களுக்கு எல்லாருக்கும் இலவச பேருந்து இங்க நான் வந்தவனே ஃபர்ஸ்ட் கையெழுத்து இதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் ஃப்ரீயா போலாம், ஃப்ரீயா வரலைங்க. அந்த திட்டத்தை உங்களால அறிமுகப்படுத்த முடியல. அப்ப பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு செய்யக்கூடிய விஷயத்த செய்ய முடியல. கார்ல ஏசி போட்டுட்டு சொகுசா ஒத்தாள் போறதுக்கு கார் உங்களுக்கு வாங்கி விட முடியுதா? யார் வீட்டு காசு? நீங்க நடிச்ச படத்துல வந்த காசை நீங்க அவங்களுக்கு செலவு பண்றீங்களா? இல்ல மக்கள் வரி படத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ண முடியல, ஆனா இவங்களுக்கு செலவு பண்ண முடியுதுங்களா? என்னங்க சார் உங்க நியாயம்? சிஎம் அங்கிள், நீங்க எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுங்க, பஸ் வாங்கி கொடுங்க, ட்ரெயின் வாங்கி கொடுங்க, ஏன் பிளைட் கூட வாங்கி கொடுங்க. ஆனா இந்த படிச்சுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களாம். அந்த பணத்தை மட்டும் எப்ப தருவீங்கன்னு சொல்லுங்க அங்கிள். ஏன்னா வேலை வெட்டிக்கே போக மாட்டானுங்க. நீங்க எப்ப அந்த 4000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. அதை நம்பிதான் உங்களுக்கு ஓட்டே போட்டானுங்களாமே.